ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 4 Linear Equations in Two Variablesல Exercise 4.2. அதுல first sum. Which one of the following options is true and why? Y equal to 3x plus 5 அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல எந்த ஆப்ஷன் ட்ரூ, எதனால ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கா, அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கா, இல்ல ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்கா, இல்ல இன்ஃபைனட்டா நிறைய சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை கண்டுபிடிக்க நம்ம எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்ப ஒய்க்கும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸுக்கு 0, 1, 2, 3 இதே மாதிரி 100 வரைக்கும் வேற வேற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஒய்யோட வேல்யூ என்ன வருதுன்னு. எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா என்ன ஆகும்? ஒய்யோட வேல்யூ 5 ஆயிடும். ஏன்னா 3 into 0 0, 0 plus 5 5. எக்ஸுக்கு பதிலா 1 போட்டா 3 into 1 3, 3 plus 5 8. எக்ஸுக்கு பதிலா 2 போட்டா 3 2s are 6, 6 plus 5 11. எக்ஸுக்கு பதிலா 3 போட்டா 3 3s are 9, 9 plus 5 14. சேம் வேற வேற ஆன்சர் வரும். எக்ஸுக்கு பதிலா 100 போட்டா 3 into 100 300 plus 5 305. ஸோ எக்ஸோட வேல்யூ மாற மாற ஒய்யோட வேல்யூ மாறிட்டே வருது. அதாவது எக்ஸுக்கு இன்ஃபைனட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒய்க்கும் இன்ஃபைனட் வேல்யூஸ் இருக்கும். Therefore இந்த ஈக்குவேஷனுக்கு இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. சொல்யூஷன்ங்கிறது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற வேல்யூ, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ 5. அப்பதான் LHS RHS ஈக்குவல் ஆகும். ஸோ எக்ஸுக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண ஒய்க்கும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனால இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கு. LHSம் RHSம் எப்படி ஈக்குவல் ஆகுறதுங்கிறது, எப்படி ஈக்குவல்னு சொல்றோங்கிறது பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கலாம். RHSல என்ன ஆகும்? 3 into 2 6, 6 plus 5 11. LHSல ஒய் இருக்கு, ஒய்யோட வேல்யூ 11. ஸோ LHSம் RHSம் ஈக்குவல் ஆகும். எக்ஸோட வேல்யூ பொறுத்து ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். So it is clear that x can have infinite values. ஏன்னா நிறைய வேல்யூஸ் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா இன்ஃபைனட் வேல்யூஸ்க்கும் ஒய்யுக்கும் ஒரு இன்ஃபைனட் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் ஃபார் ஆல் தி இன்ஃபைனட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், there are infinite values of y. Hence option 3 is true. Infinitely many solution இந்த ஆப்ஷன் மட்டும்தான் true. அதுக்கான ரீசன் y அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க எழுதிட்டோம். Infinitely many solutions is the only option which is true. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் true. இது ஏன் true why அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் நம்ம இங்க எழுதிட்டோம். இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். Write 4 solutions for each of the following equation. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் 4 சொல்யூஷன் கேட்கறாங்க. 4 சொல்யூஷன் வேணும்னா நம்ம எக்ஸுக்கு 4 டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஏதோ ஒரு 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு 0 போட்டா என்ன ஆகும்? 2 into 0 0 தான். அப்போ 0 plus y y. ஸோ y ஈக்குவல் டு 7 வரும். 0, 7ங்கிறது ஒரு சொல்யூஷன். எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 7. இப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 into 1 plus y equal to 7. 2 1s are 2. இந்த plus 2 equal to தாண்டி போச்சுன்னா minus 2 ஆகும். அப்ப 7 minus 2 வந்து 5. ஸோ இங்க என்ன சொல்யூஷன் பார்த்தா 1, 5. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
2 into 5 plus y equal to 7. 2 5s are 10 plus 10 equal to தாண்டி போச்சுன்னா minus 10. 7 minus 10ங்கிறது minus 3. y ஓட வேல்யூ minus 3. இதோட சொல்யூஷன் பார்த்தா 5, minus 3. நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு சொல்யூஷன் ட்ரை பண்ணலாம். 3. Two 3s are 6 plus 6 equal to தாண்டி போனா minus 6. 7 minus 6ங்கிறது 1. Therefore 3, 1. x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 1. இப்போ 4 சொல்யூஷன் தான் கேட்டிருந்தாங்க. 4 சொல்யூஷனும் எழுதிட்டோம். Therefore the required 4 solutions are இந்த 4 எழுதிடலாம். 0, 7, 1, 5, 5, minus 3, அப்புறம் 3, 1. செகண்ட் சப்டிவிஷனும் இதே மாதிரி தான். pi x plus y equal to 9 இருக்கு. ஏதோ ஒரு 4 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். Let x is equal to 0. pi into 0 0 தான். அப்போ y ஓட வேல்யூ 9. சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா 0, 9. அடுத்து let x is equal to 1. pi into 1 plus y equal to 9. pi into 1 pi தான். plus pi equal to தாண்டி போனா minus pi. அப்போ y equal to 9 minus pi. இதோட சொல்யூஷன் பார்த்தா 1, 9 minus pi. Next, let x is equal to 2. பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லை, நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். என்ன வேல்யூ வேணா சப்ஸ்டியூட் பண்ணலாம். pi into 2 plus y equal to 9. pi into 2 2 pi, அதையும் டிரான்ஸ்போஸ் பண்ணா மைனஸ் ஆகும். இதோட சொல்யூஷன் 2, 9 minus 2 pi. Let x is equal to minus 1. அப்போ pi into minus 1 plus y equal to 9. pi into minus 1 minus pi equal to தாண்டி போகும்போது plus pi ஆயிடும். So y equal to 9 plus pi. Minus 1, 9 plus pi. Therefore, the required 4 solutions are zero, 9, 1, 9 minus pi, 2, 9 minus 2 pi, கடைசியா கண்டுபிடிச்ச சொல்யூஷன் minus 1, 9 plus pi. Third subdivision, let x is equal to 0. அப்போ 0 equal to 4y. 4 இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஆகும். 0 by 4 0 தான். Therefore y equal to 0. இதோடைய சொல்யூஷன் 0, 0. Let x is equal to 1. 1 equal to 4y. மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 4 டிரான்ஸ்போஸ் பண்ணா டிவிஷன். அப்போ y ஓட வேல்யூ 1 by 4. இப்போ let x is equal to 8. இது இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஆயிடும். 8 by 4 பண்ணா 2. So x ஓட வேல்யூ 8, y ஓட வேல்யூ 2. இன்னும் ஒரு சொல்யூஷன் தேவை. Let x is equal to 4. 4 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். 4 by 4ங்கிறது 1.
4, 1. Therefore, the required 4 solutions are இந்த 4 வேல்யூஸும் அப்படியே எழுதிடலாம். இப்போ third sum discuss பண்ணலாம். Third sum, check which of the following are solutions of the equation x minus 2y equal to 4 and which are not. கொடுத்திருக்கிற வேல்யூஸ்ல எதெல்லாம் இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு சம்ல ஒவ்வொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்திருக்கிற வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் x, செகண்ட் ஒன் y. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்னன்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ வருதான்னு பார்க்க போறோம். சப்ஸ்டியூட் x is equal to 0. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா 0 minus 2y equal to 4. இந்த minus 2ங்கிறது மல்டிபிகேஷன்ல இருக்கு. ஈக்குவல் டு தாண்டி போனா டிவிஷன் ஆகும். ஸோ y equal to 4 by minus 2. 4 by minus 2 பண்ணா minus 2. ஏன்னா 4 divided by 2 2 plus divided by minus minus தான். ஆனா y-ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்தது minus 2. அதனால கொடுத்திருக்கிற வேல்யூ சொல்யூஷன் கிடையாது. எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா 0, 2 is not a solution of x minus 2y equal to 4. இன்னொரு மெத்தட்ல என்னன்னா y-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி x-ஓட வேல்யூ வருதான்னு பார்க்கணும். Substitute y equal to 0. அப்ப என்ன ஆகும்? x minus 2 into 0 equal to 4. 2 into 0 0 தான். அப்ப x is equal to 4. ஆனா x equal to 2ன்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்த ஆன்சரோ x is equal to 4. So இதுவும் சொல்யூஷன் கிடையாது. 2, 0 is not a solution of x minus 2y equal to 4. Third subdivisionல third method என்னன்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி LHS and RHS ஈக்குவல் ஆவறதான்னு பார்க்கணும். Substitute x is equal to 4, y equal to 0. அப்ப ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா x-க்கு பதிலா 4 minus y-க்கு பதிலா 0. 2 into 0 0 தான். அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிடும். 4 equal to 4. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதாவது LHS and RHS ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் தான். Therefore 4, 0 is a solution of x minus 2y equal to 4. ஒன்னு x வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்திருக்கிற y வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். இல்ல y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்திருக்கிற x வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். இல்ல ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி LHS RHS ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த 3 மெத்தட்ல எது வேணா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ fourth subdivision. Substitute x is equal to root 2, y equal to 4 root 2. x-க்கு பதிலா root 2 minus 2 into y உடைய வேல்யூ 4 root 2 equal to RHS படி 4 வருதான்னு பார்க்கணும். இதை சால்வ் பண்ணி RHS வருதான்னு பார்க்கலாம். root 2 minus 2 4s are 8, 8 root 2. root 2 minus 8 root 2ங்கிறது 4 கிடையாது. அதாவது root 2 minus 8 root 2 is not equal to 4. LHS-உம் RHS-உம் ஈக்குவலா இல்ல. Therefore, root 2, 4 root 2 is not a solution of the given equation. கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு இது சொல்யூஷன் கிடையாது. Fifth subdivision. Substitute x is equal to 1, y equal to 1. In x minus 2y equal to 4. இந்த equationல substitute பண்ணலாம். அப்ப x-க்கு பதிலா 1, y-க்கு பதிலா 1. Solve பண்ணா 1 minus 2 ones are 2.
1 minus 2 minus 1. Minus 1 is not equal to 4. Therefore, 1 comma 1 is not a solution. LHS RHS இங்கேயும் equal ஆகல. Is not a solution of x minus 2y equal to 4. அதுக்கு இது solution கிடையாது. இப்போ fourth sum. Find the value of k if x is equal to 2, y equal to 1 is a solution of the equation. இது ரெண்டும் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷனே சொல்லிட்டாங்க. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். Substitute x is equal to 2, y equal to 1 in 2x plus 3y equal to k. x க்கு பதிலா 2, y க்கு பதிலா 1. 2 2s are 4 plus 3 1s are 3 equal to k. 4 plus 3 ங்கிறது 7. So k ஓட வேல்யூ 7. Therefore k equal to 7. இப்போ நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.